மாவட்டம் ஆற்காடு அருகே சர்வந்தாங்கல் பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்த அருள் பரிமளா தம்பதியின் 13 வயது மகன் ராகவேந்திரா அப்பகுதியில் உள்ள தனியார் ITIயில் படித்து வந்தார். கடந்த 18ஆம் தேதி சாலை விபத்தில் பலத்த காயமடைந்த இவர் ராணிப்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். சுமார் 10 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 29ஆம் தேதி ராகவேந்திராவுக்கு மூளைச்சாவு ஏற்பட்டதாக அவரது பெற்றோரிடம் மருத்துவர்கள் தெரிவித்தனர். அதனை அடுத்து ராகவேந்திராவின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்க அவரது பெற்றோர் தாமாகவே முன்வந்தனர். இதனைத் தொடர்ந்து ராகவேந்திராவின் இருதயம், நுரையீரல் ஆகியவை சென்னை MGM மருத்துவமனைக்கும், கல்லீரல், சிறுநீரகம் ஆகியவை ராணிப்பேட்டை CMC மருத்துவமனை, ஒரு சிறுநீரகம் சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. பின்னர் ராகவேந்திராவின் உடல் சர்வந்தாங்கல் பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு அவரது உடலுக்கு பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவித்ததை தொடர்ந்து ராகவேந்திரனுக்கு அரசு மரியாதை செய்யப்பட்டது. அங்கு வந்த அமைச்சர் R. காந்தி, மாவட்ட ஆட்சியர் வளர்மதி, ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் ஆகியோர் மாணவனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். அப்போது அங்கு கதறி அழுத ராகவேந்திராவின் பெற்றோரை பார்த்து உணர்ச்சி வசப்பட்ட அமைச்சர் காந்தியும் ஒரு கட்டத்தில் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விட்டார். இறந்த மாணவரின் பெற்றோருக்கு ஆறுதல் கூறிய அமைச்சர் உணர்ச்சி பெருக்கில் அவரது கையை பற்றி கொண்டு கண்ணீர் சிந்தியது அங்கிருந்த அனைவரையும் கலங்க வைத்தது. தொடர்ந்து தங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் அரசின் சார்பில் செய்து தருகிறேன் என அமைச்சர் காந்தி உறுதியளித்தார். இதுபோல அதிமுக மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சுகுமாரும் உயிரிழந்த மாணவனின் உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். இறந்தும் பல உயிர்களுள் வாழும் ராகவேந்திரனுக்கு ஏராளமான பொதுமக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.